எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? மகிமையின் மகுடம் சையீதா நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் இப்போது சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். இஸ்லாமிய வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட பெயர் சையீதா நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெறும் வரலாற்று நாயகி மட்டுமல்ல, அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளி என்னும் பூந்தோட்டத்தில் பூத்த நறுமணமிக்க மலர். அறிவும் இறைக்காதலும் எளிமையும் ஒருங்கே இணைந்த ஒரு புனிதமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பம் அஹ்லுல் பைத் என்பது உலகிற்கு வழிகாட்டும் ஒளிதரும் விளக்கு போன்றது. சையீதா நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை பேரர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொள்ளு பேத்தி ஆவார்கள். இவர்களின் தந்தை ஹசனுல் அன்வர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் ஆளுநராக இருந்த போதிலும் நபிசா அம்மையார் அவர்களின் இதயம் உலக இன்பங்களில் நாட்டம் கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரத்தம் போடும் அந்த உடலில் இறைவனது வேதம் குடியிருந்தது என்பது மிகையாகாது. மக்காவில் பிறந்த அந்த குழந்தை தனது இளமை காலத்திலேயே மதினாவிற்கு அழைத்து வரப்பட்டார்கள். மதினா என்றாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிழல் நினைவாக உயிர் நிம்மதியடையும் புனித நிலம், இதயம் அமைதியாகி காதல் ஈமானாகும் இடம். சையீதா நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதினாவின் வீதிகளில் நடந்தபோது அவர்கள் வெறும் ஒரு ஆளுநரின் மகளாக பார்க்கப்படவில்லை, நபிகளாரின் மனம் வீசும் ஒரு ஆன்மீக தென்றலாகவே பார்க்கப்பட்டார்கள். சிறு வயதிலேயே மஸ்ஜிது நபவியில் தங்கி ரவுலா முபாரக்காவின் நிழலில் வளர்ந்ததால் இவர்களுக்கு நபீசத்துல் இல்ம், அறிவின் பொக்கிசம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அவர்களின் திருமணம் ஒரு தெய்வீக நிகழ்வு. இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனான ஈசாக் அல் முஹ்தமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணமுடித்தார்கள். இந்த திருமணம் வெறும் இரு மனிதர்களின் இணைப்பல்ல, மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரு பேரர்களான இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் வம்சாவளிகள் மீண்டும் ஒரு புள்ளியில் இணையும் ஒரு தெய்வீக சங்கமமாக அந்த திருமணம் அமைந்தது. மதீனாவின் தெருக்களில் அவர்கள் வாழ்ந்தபோது ஒருபுறம் இல்லறக் கடமையையும் மறுபுறம் இரவு முழுவதும் நின்று வணங்கும் ஆன்மீக தேடலும் அவர்களின் வாழ்க்கையை அழகாக்கின. ஹிஜ்ரி 193ஆம் ஆண்டு சையீதா நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களின் கணவர் ஈசாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எகிப்திற்கு பயணமாக முடிவெடுத்தார்கள். இந்த செய்தி மதீனா முழுவதும் பரவிய போது அந்த ஊரே சோகத்தில் மூழ்கியது. மதீனா மக்கள் திரண்டு வந்து அவர்களின் இல்லத்தை முற்றுகையிட்டார்கள். எங்கள் கண்மணியே, நபிகளாரின் மனம் வீசும் மலரே, எங்களை விட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? நீங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு பாதுகாப்பாகவும் பரக்கத்தாகவும் இருக்கிறது என்று அழுதார்கள். கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளி அந்த ஊரை விட்டு செல்வதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சையீதா நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது பாட்டனார் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலா முபாரக்காவிற்கு சென்றார்கள். அங்கே விடை பெறும்போது அவர்கள் சிந்திய கண்ணீர் சாதாரணமானதல்ல. யா ரசூலல்லாஹ், உங்கள் ஊரை விட்டு பிரிய என் மனதிற்கு விருப்பமில்லை, ஆனால் காலத்தின் கட்டாயம் என்னை எகிப்துக்கு அழைத்து செல்கிறது என்று கூறி மதீனாவின் மண்ணை முத்தமிட்டு விடை பெற்றார்கள். அவர்கள் எகிப்துக்குள் நுழைந்த போது அங்கே ஒரு பெரும் திருவிழாவே நடந்தது. மக்கள் தங்களின் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் அலங்கரித்து பல மைல்கள் தூரம் நடந்து வந்து அவர்களை வரவேற்றார்கள். எகிப்து மக்கள் அவர்களை மக்காவின் ராணி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செல்வம் என்றும் அழைத்து கொண்டாடினார்கள். அங்கே அவர்கள் குடியேறிய இல்லம் எப்போதும் மக்களால் நிரம்பி வழிந்தது. நோயாளிகள் குணமடைந்தார்கள், கவலைப்பட்டவர்களின் மனம் ஆறுதல் அடைந்தது. அவர்கள் தங்கியிருந்த அந்த தெரு நபிகளாரின் தெரு என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டது. ஒரு வலியுல்லாஹ், ஒரு இறைநேசர் ஓரிடத்தை விட்டு பிரியும் போது அங்கிருப்பவர்கள் அழுவது அவர்களின் உடலை பிரிவதற்காக அல்ல, மாறாக அவர்களின் மூலம் வழிந்தோடும் அல்லாஹ்வின் அருளை ரஹ்மத்தை பிரிவதற்காகத்தான். சையீதா நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவிலிருந்து எகிப்திற்கு சென்றது ஒரு நதி ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு திரும்பி அங்கே இருந்த பாலைவனத்தை சோலையாக மாற்றியதை போன்றது.
அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி தோன்றலான செய்யிதா நபிசார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது வாழ்நாளில் 30 முறை ஹஜ்ஜு பயணங்களை மேற்கொண்டார்கள். அதில் பெரும்பாலான பயணங்களை இறையச்சத்தின் காரணமாக நடந்தே சென்றார்கள் என்பது வியப்புக்குரியது. அவர்களின் பகல் பொழுதுகள் எப்போதும் நோன்பால் நிறைந்திருந்தன. இரவுகளோ இறைவனை துதிக்கும் வணக்கங்களால் ஒளி பெற்றன. உலகம் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் நள்ளிரவு நேரமான தஹஜ்ஜத் வேளையில் தன் இறைவனுடன் அவர்கள் நடத்திய அந்த தனிமை உரையாடல்கள் ஒரு மெய்யான அடியாரின் உயரிய நிலையை நமக்கு உணர்த்துகின்றன. இதயம் உருகும் ஒரு தகவல் என்னவென்றால், சையீதா நபிசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எகிப்தில் வாழ்ந்தபோது தனது வீட்டிற்குள்ளேயே தனது கைகளால் ஒரு குழியை கபரை வெட்டினார்கள். ஒரு மனிதன் பொதுவாக கபரை கண்டு அஞ்சுவான். ஆனால் இந்த புனிதமான சீமாட்டி கபரையே தனது வழிபாட்டு தலமாக மாற்றினார்கள். அவர்கள் அந்த குழிக்குள் இறங்கி அமர்ந்து கொள்வார்கள். இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் திருக்குர்ஆனை ஓதத் தொடங்குவார்கள். தனது வாழ்நாளில் 6000 முறை குர்ஆனை முழுமையாக கத்தம் ஓதி முடித்தார்கள். அந்த 6000 முறையும் அவர்கள் தனது கபரடியில் அமர்ந்து ஓதினார்கள் என்பதுதான் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் செய்தி. ஒவ்வொரு வசனத்தை ஓதும் போதும் அவர்களின் கண்கள் இறைக்காதலால் கண்ணீரை சொரிந்தன. மரணம் என்பது அவர்களுக்கு ஒரு பயமல்ல, அது தனது மஹ்பூபை சந்திக்க செல்லும் ஒரு கொண்டாட்டம். சூபித்துவ பார்வையில் இது ஒரு கல்வத், தனித்திருத்தல். நான் மண்ணுக்குள் செல்வதற்கு முன்னால் மண்ணின் தனிமையை எனது குர்ஆனின் ஒளியால் நிரப்பி விட்டேன் என்று அவர்கள் உலகுக்கு சொல்லாமல் சொன்னார்கள். ஹிஜ்ரி 208ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 15இல் அதே கபரடியில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். உடல் மிகவும் பலவீனமடைந்திருந்தது. அன்னார் மரணத் தருவாயில் இருந்த போதும் நோன்பு நோற்றிருந்தார்கள். அருகில் இருந்தவர்கள் நோன்பை துறக்கச் சொன்னபோது அன்னார் சொன்ன வார்த்தைகள் இதயம் தொட்டவையாக இருக்கின்றன. 30 ஆண்டுகளாக நான் நோன்புடனேயே மரணிக்க வேண்டும் என்று துஆ செய்தேன். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. நான் நோன்பு துறக்க மாட்டேன். எனது இறைவனை நான் நோன்பாளியாகவே சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு சூரா அல் அன்ஆமின் இந்த வசனத்தை ஓதினார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சலாமுன் சாந்தி நிறைந்த இல்லம் உண்டு. இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்கர்மங்களின் காரணமாக அவன் அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான். அந்த வசனத்தை ஓதி முடித்த அதே வினாடி அவர்களின் ஆன்மா உடலை விட்டு பிரிந்தது. 6000 முறை குர்ஆன் ஓதப்பட்ட அந்த புனிதமான குழியே அவர்களின் நிரந்தர கப்ராக, ரவுலா ஷெரீஃபாக மாறியது. மலக்குகளின் சலாமோடு அந்த புனிதமான ஆத்மா தனது பாட்டனார் கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றடைந்தது. அவர்களின் புனித உடல் இன்று எகிப்தின் கொய்ரோவில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களின் ஆன்மீக ஒளி உலகம் முழுவதும் பரவியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சம், நோன்பு, குர்ஆன் ஆகிய மூன்றின் சங்கமமாக விளங்கிய சையீதா நபிசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். யா அல்லாஹ், எங்களது நோன்பையும் எங்களது வணக்க வழிபாடுகளையும் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்குவாயாக. எங்களது முயற்சிகளை பயனுள்ளதாகவும் எங்களது பாவங்களை மன்னிக்கப்பட்டதாகவும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த பரக்கத்தான நாளில் நன்மை எங்கிருந்தாலும் அதை எங்களுக்கு விதிப்பாயாக. தீமைகளிலிருந்தும் வெறுக்கத்தக்கவற்றிலிருந்தும் எங்களை விலக்கி வைப்பாயாக. எங்கள் இதயத்திற்கு நிம்மதியையும் ஆன்மாவிற்கு அமைதியையும் உன்மீது சிறந்த நம்பிக்கையையும் எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை உனது நல்லடியார்களில் ஒருவனாக ஆக்குவாயாக. லைலத்துல் கத்ர் இரவை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. உன்னை நினைவு கூறவும், உனக்கு நன்றி செலுத்தவும், உன்னை சிறந்த முறையில் வணங்கவும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு போதுமென்ற மனதையும் திருப்தியையும் வழங்குவாயாக. கவலை மற்றும் துக்கத்தை எங்களை விட்டு நீக்குவாயாக. உனது அருட்கொடை மற்றும் கருணையின் வாசல்களை எங்களுக்கு திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் அன்புக்குரியவர்களையும் பாதுகாப்பாயாக. எங்களில் மரணித்தவர்களுக்கும் முஸ்லிம்களில் மரணித்தவர்களுக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக. கிருபையுள்ளவனே, உனது கருணையினால் எங்கள் அனைவருக்கும் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கி அருள்வாயாக. ஆமீன்.